தேவன் கூப்பிட ஆரம்பிச்சும் போது எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, என்னடா நல்ல வேலையில் இருக்கிறோம். நான் MCA முடிச்சுட்டு 6 வருடம் சிங்கப்பூரில் வேலை பார்த்தேன். என்னுடைய அழைப்பு அங்கேருந்து தான் வந்துச்சு, இந்தியாவுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், என் காசெல்லாம் நான் தந்துடுறேன், நான் முழங்கால் பணியிட்டு சபைக்காக இந்தியாவுக்காக ஜபிக்கிறேன், என்ன விட்டுருங்க. ஏன்னா ஊழியம்னாலே நமக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் தேவன் எவ்வளவு அன்பானவர் அப்படின்னா அவர் சொன்னார், நீ சிங்கப்பூரில் இருந்தாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ இந்தியா போனாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன், என் அன்பு உன்மேல் என்றும் மாறாது அப்படின்னார். அந்த அன்பு என்னை தொட்டது. நான் அவர் கொடுக்குற பெஸ்ட்டு வேண்டாம், நான் இங்கேயே இருக்கிறேன், இந்த உலக காரியங்கள் எனக்கு தேவைன்னு நான் சொன்னாலும் அவர் சொன்னார், பரவாயில்ல பரவாயில்ல, நீ எனக்கு விலையேற பெற்ற ஆத்துமா, நீ என்னை பிடிச்சிக்கோ, நான் உன்னை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த காலத்தில் எனக்கு வசனம்லாம் தெரியாது, ஏன்னா அப்போ தான் நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன். எனக்கு ஒரே ஒரு வசனம் எங்கேயோ கேட்டதை ஞாபகப்படுத்தினார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, நான் பூமிக்கும் ஆகாயத்துக்கும் எவ்வளவு உயரம் வித்தியாசமோ அந்த அளவு என்னுடைய பிளான்ஸு உன்னை குறித்து அவ்வளோ பெருசு அப்படின்னாரு. இப்போ எனக்கு ரொம்ப அப்படியே ஆர்வமாயிருச்சு. இப்போவே நல்ல சேலரியில் இருக்கிறேன், ரொம்ப ஹை பிளேஸில் இருக்கேன், தனியாக வீடு வாடகைக்கு எடுத்து இருக்கிறதுனா சிங்கப்பூரில் ரொம்ப காஸ்ட்லி, ஆனால் அப்படி இருக்கிற ஒரு பொசிஷனில் இருக்கிறேன். அவர் சொல்கிறாரு, இதை விட பெரிய பிளான்ஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறார். எப்படி இருக்கும் நமக்கு, என்ன பிளான்ஸு, என்ன பிளான், அப்படி என்ன பிளான் அப்படின்னு ஆர்வக்கோளாறில் இந்தியாவுக்கு வந்தேன். ஆனால் அடுத்த 6 வருஷம் நான் வருபட்டேன். அதுவும் நல்லது என இன்று என்னால் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா வசனங்களை வாசிக்கிறதுக்கும் வசனத்தில் இருந்து வெளிப்பாடுகளை பெறுகிறதற்கும் எனக்கு ட்ரைனிங் தேவைப்பட்டுச்சு. அடுத்த 6 வருடம் நிறைய ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணேன். நார்த் இந்தியாவில் நிறைய பயணங்கள் மேற்கொண்டேன். அப்போ தான் எனக்கு வட இந்தியாவை குறித்து தேவன் பாரம் கொடுத்தார். அங்கே ஊழியம் செய்ய எனக்கு வாசல்களை அவர் திறந்து எனக்கு வழியை காமிச்சார். இங்கே நீ ஊழியம் பார்க்கறதுக்காக தான் உன்னை நான் அழைச்சிருக்கேன்னு சொல்லி, கர்த்தர் நல்லவர், இந்த சிறு பாத்திரத்தை கொண்டும் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். நான் அவரை தேடலை, அவர் என்னை தேடி வந்தார். நான் அவரை வேண்டான்னே, அவர் இருந்தாலும் என்னை பின்னாடி வந்து என்னை பிடிச்சிக்கிட்டார். அவர் நாங்கள் போகிற இடங்களில் சில இடங்களில் இப்படி ஓப்பனாக ஆராதிக்க முடியாது. சபைகள் சில நேரம் அண்டர் கிரவுண்டில் தான் இருக்கும், சேர் இருக்காது, கரண்ட் இருக்காது. நீங்கள்லாம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சேர் இருக்குது, லைட்டு ஃபேனெல்லாம் இருக்குது, உங்களுக்கு ஏசி இருக்குது, பாருங்கள், அதை சொல்லுங்கள். நாங்கள் போகிற இடங்களில் சேர்லலாம் இருக்காது, கரண்ட் இருக்காது, நாங்கள் அண்டர் கிரவுண்டில் போய் உட்காந்துருக்கோம். ஆனால் அவர்களுக்கு இருக்கிற தாகம், வார்த்தையை குறித்து இருக்கிற தாகம், ஊழியர்களுக்காகவும் தேசத்துக்காகவும் அவர்கள் ஜெபிக்கிறத பார்த்து நானே அசந்துட்டேன். மணிக்கணக்காக காலையில் 9:30 வந்தவங்க, நாங்கள் கூட்டம் முடியும் போது 4 மணி, ஒருத்தர் கூட தண்ணிக்குன்னு கூட எந்திரிச்சு போகலை. அப்படி உபவாசம் இருந்து தேசத்திற்காகவும் ஊழியர்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் அவங்க அப்படி ஜெபிக்கிறாங்க. வேதத்தை அறிந்து கொள்வதில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா அங்கே ஓப்பனாக பைபிள் கூட எடுத்துகிட்டு போக முடியாது. நம்ம கையில் பைபிள் இருக்குது, நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை முறை அதை வாசிக்கிறோம். அங்கே போனப்போ எனக்கும் அது ஒரு சேலஞ்சாக இருந்தது. அவங்களுக்கு கையில் பைபிளை ஓப்பனாக எடுத்துகிட்டு போக முடியாது, வீடுகளில் பைபிளை ஓப்பனாக வாசிக்க முடியாது. ஆனால் இந்தியாவில் இருக்குது, இந்தியாவில் தான் சொல்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட இடங்கள்லையும் உயிரை ரிஸ்காக எடுத்து அவங்க அங்கே வர்றாங்க, ரிஸ்க் எடுத்து அங்கே வர்றாங்க, வந்து வேதத்தை வாசிக்கிறதிலும் ஜெபிப்பதிலும் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க. இன்னைக்கு தேவன் நமக்கு ஒரு சவால் கொடுக்கிறார். நம்மளால ஈஸியாக கையை தூக்கி ஆராதனை செய்ய முடியுது, நிறைய இடங்கள்ல கையை தூக்கி ஆராதனை செய்ய முடியல. அவங்க சொல்லுவாங்க, சில பேர்லாம் நான் மீட் பண்ணும்போது சொல்லுவாங்க, நாங்கள் அவங்கள கூப்பிட்டு ஒரு ட்ரைனிங் மாதிரி நடத்தினோம். பல நாடுகள்லையும் இந்த நிலைமை இருக்குது. அவங்க சொல்லுவாங்க, என்ன ரொம்ப பிளஸ்ஸிங்காக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இந்த ட்ரைனிங்கில் அப்படின்னா, எங்களால் கையை தூக்கி சத்தமாய் ஆராதனை செய்ய முடிகிறதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீடுகளில் அதை செய்ய முடியாது, எங்கள் ஊர்களில் அதை செய்ய முடியாது. நாம் கொடுத்து வைத்தவர்கள்.
தேவனை மனமார சத்தமா கையை தூக்கி ஆராதிக்க கூடிய நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் நாம. ஹல்லேலூயா. இயேசு என்கிற நாமத்திற்கு எவ்வளவு வல்லமை உண்டு அப்படின்னா, இன்னைக்கு அழகான சாட்சி கேட்டோம். அதுதான் என்னுடைய சாட்சி கூட. ரொம்ப ஐ ஆம் தேங்க்ஃபுல் டு காட். முடக்குவாதம் வந்தவர்களையும் எழுந்து நடக்க செய்கிற நாமம் இயேசு என்கிற நாமம். எல்லா சாப கட்டுகளையும் எல்லா பாரம்பரிய கட்டுகளையும் உடைத்தெறிந்து, எல்லா அந்தகார சக்திகளின் வல்லமைகளை உடைத்தெறிந்து, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒரு விசுவாசிக்காக 1000 தலைமுறைகளுக்கு வைராக்கியம் காட்டுகிற தேவன் உங்களுடைய தேவன். அந்த தேவன் கொடுத்த நாமம் இயேசு என்கிற நாமம். அந்த நாமத்தினால செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை. கிட்னி ஸ்டோன் மறைஞ்சதை நாங்கள் பார்த்துருக்கோம். 6 வயது 8 வயது, இப்போ அவளுக்கு 6 வயசில் அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஸ்டீராய்டு அது இதுன்னு கொடுத்து பார்த்தாங்க. படுக்கை ஆனது தான் மிச்சம். எழுந்து நடக்க முடியலை. அவங்க அம்மா ஒரே அழுக. டாக்டர் 1.5 லட்சம் 2 லட்சம் கொண்டு வாங்க, அப்போ தான் ஆப்ரேட் பண்ணி கிட்னியில் 2 பெரிய ஸ்டோன் இருக்குது, அதை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. இயேசு என்கிற நாமத்தில் ஜெபித்தோம். போய் ரிப்போர்ட் எடுத்துங்கன்னு சொன்னோம். டாக்டர்கிட்ட போங்கன்னு சொன்னோம். கல் மறைந்தது. எத்தனையோ பேர் முடக்கு மாதத்தில் எந்திரிச்சு வரும்போது 4 பேர் தூக்கிட்டு வருவாங்க, போகும்போது எந்திரிச்சு அவங்களே போவாங்க. கட்டிகள் மறைவதும் வியாதிகள் நீங்குவதும் சர்வ சாதாரணம் நம்முடைய தேவனுக்கு. இன்னைக்கு விசுவாசித்தால், லாசரு மரித்த போது இயேசு சொன்ன ஒரே வசனம், விசுவாசித்தால் மகிமையை காண்பாய். நிறைய இடங்கள்ல நிறைய கூட்டங்களுக்கு நாங்கள் போகும்போது இதெல்லாம் நடக்கிறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது இந்த பாத்திரத்திற்கு. ஆனால் இயேசு என்கிற நாமத்தில் விசுவாசத்தோடு போகிறோம். அவங்களுக்குள்ள விசுவாசத்தை எழுப்புறோம். விசுவாசித்தவர்கள் அதிசயங்களை கண்டு போகிறார்கள். இன்னைக்கு உங்களுக்கு அதுதான் நான் சொல்கிறேன். தேவன் உங்களுக்குன்னு ஒரு வசனம் கொடுத்தார், அதை பின்பு பார்ப்போம். ஆனால் முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த வசனம் 1 பேதுரு 2:9. அதில் ஏற்கனவே நம்மளை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்து விட்டார். ஹல்லேலூயா. அவருடைய ஆச்சரியமான ஒளி என்கிறது அவருடைய ராஜ்யம். அவருடைய ராஜ்யத்தை முந்த தேடு, பின் நீ கேட்டது எல்லாம் கூட கொடுக்கப்படும். அதுக்கு என்னங்க அர்த்தம்? சுடிதார் வாங்கினா ஷால் ஃப்ரீ, இல்லைன்னா கர்ச்சீஃப் ஃப்ரீங்கிறாங்கல்ல. கரெக்டா? நமக்கு புரிகிற பாஷையில் பேசுவோம். சுடிதார் வாங்கினா கர்ச்சீஃப் ஃப்ரீ. இப்போ நான் என்ன கேட்குறேன், நான் 40 நாள் உபவாசம் பண்ணி அழுது அந்த கர்ச்சீஃபே எனக்கு வேணும் அப்படிங்கிறேன். அவங்க சொல்கிறாங்க நீங்கள் சுடிதார் எடுத்துக்கிடுங்க, கர்ச்சீஃபு சேர்ந்து இலவசமாக வரும் அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன் அதெல்லாம் எனக்கு வேணாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு கர்ச்சீஃப் வேணும் அப்படிங்கிறேன். சரியா? அவர் என்ன சொல்றாரு? முந்த தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடு, மற்றவை எல்லாம் கூட கொடுக்கப்படும், ஃப்ரீயா கொடுக்கப்படும். நீ கேட்கவே வேண்டாம், நீ கேட்கறதுக்கு முன்னாடி நான் உனக்கு கொடுத்துட்றேன். ராஜ்யத்தை தேடுறதுனா என்னது? அப்ப வருது இல்லை, அப்ப நம்ம ராஜ்யம் தான் முக்கியம். அப்படின்னா ராஜ்யத்தை தேடுறதுனா என்னது? தேவனுடைய ராஜ்யம் ஆலயத்துக்கு வருவது. அவர் வேற ஒன்று சொல்றாரு, புண்ணியத்தை அறிவி அப்படிங்கிறார். சொன்னாரா? அந்த வசனத்தை வாசிக்கலாமா இன்னொரு தரம்? நீங்களோ உங்களை புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட. அப்போ உங்களை இங்கே அனுப்பி இருக்கிறாரு. எங்க இருந்தோம் நம்ம எல்லாரும்? அப்பாவோட மேலே இருந்தோம். அவர் உங்களை பூமியில் அனுப்பியிருக்காரு. அனுப்புனதோட நோக்கம் என்னன்னு சொல்றாரு? புண்ணியத்தை அறிவிக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்னுடைய வாழ்க்கையில செய்த அதிசயங்களை, அற்புதங்களை, நான் இன்று நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையினாலேயே அப்படின்னு எங்க பக்கத்து வீட்டுக்காரவங்ககிட்ட, எய்த்த வீட்டுக்காரங்கிட்ட, என் கூட ஸ்கூல்ல படிக்கிறவங்ககிட்ட, என் கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட சொல்லுகிறது. அவருடைய ராஜ்யத்தை நான் தேடுவது, நான் அவருடைய ராஜ்யத்தை அறிவிக்கும் போது மற்றவை எல்லாம்
எல்லாம் எனக்கு ஃப்ரீயா கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இனிமே நம்ம ஜெபிக்கணுமா? ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்து. அப்பா நீங்க கொடுத்துட்டீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். கரெக்ட் தானே? எனக்கு நல்ல சுகம் கொடுத்துட்டீங்க, எங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல காலேஜ் அட்மிஷன் கொடுத்துட்டீங்க, நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்துட்டீங்க, நல்ல வரன் கொடுத்துட்டீங்க. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்மையாய் செய்கிற தேவன் லேட்டா செய்ய மாட்டார். சரியான நேரத்தில் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் செய்வார். ஆனால் அவர் கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், என்னுடைய புண்ணியங்களை அறிவிப்பாயா? அள்ள அள்ள குறையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. நான் அள்ளியே கொடுக்கலைன்னா எங்க தேக்கம்ல ஆயிரும். பழசு அப்படியே தானே இருக்கும். புதிய புண்ணியங்கள் பார்க்கணும்னா பழச முதல்ல தெரிவிச்சிருங்க. புதிய புதிய அதிசயங்களையும் புதிய புதிய பராக்கிரம அற்புதங்களையும் தேவன் உங்களுடைய வாழ்வில் செய்வார். அதை அறிவிக்கும்படிக்கு நீங்களும் ஓடுவீர்கள். நிறைய நேரத்தில் நமக்கு என் வாழ்க்கையில் என்னங்க ரட்சிக்கப்பட்டேன், அதை தவிர வேற எதுவுமே நடக்கலை. ஏன் நடக்கல? நீங்க ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை எத்தனை பேரோடு பகிர்ந்து கொண்டீர்கள்? அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ சொல்லிருங்க. நான் எப்படி நாங்க சொல்லுவோம், இந்த 1980 நான் எங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போது அப்படின்னு ஆரம்பிக்க கூடாது. நம்ம 2வது வரி வர்றதுக்கு முன்னாடியே தூங்கிடுவாங்க அவங்க. ஏன்னா இப்போ இருக்கிறவங்கெல்லாம் ஷார்ட்ஸ் பார்க்குற ஜென்ரேஷன். முழுசா ஒரு வீடியோவை கூட பார்க்க மாட்டாங்க. 2 நிமிஷம் வீடியோவை கூட 1 நிமிஷம் கூட நம்ம ஆளுங்க பார்க்கறது கிடையாது. ஸ்கிப், அவ்வளோதான். 10 செகண்ட் இருக்குதா அதுவே அதிகம். அப்படி இருக்கிற ஆள்கிட்ட நான் என்னுடைய சாட்சியை சொல்லுகிறேன்னு 10 நிமிஷம் பேசுனா கேட்பாங்களா? அவங்க மண்டையை ஆட்டுவாங்க. ஆனால் மனசுக்குள்ளே போகும்போது வெள்ளை போடுவாங்கன்னு, போகும்போது கறி வாங்கணும், ஒய்ஃப் இதை வாங்கிட்டு வர சொன்னாங்க, ஹஸ்பண்ட் இதை செய்ய சொன்னார், பிள்ளைய இதை செய்ய சொன்னார். அவங்க மண்டையில் லிஸ்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். நமக்கு மண்டையை மட்டும் ஆட்டுவாங்க. நாம ஞானம் உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? நான் சுகவீனமாக இருந்தேன், ஏசுகிட்ட ஜெபிச்சேன், ஏசு என்னை சுகப்படுத்தினார். இப்போ சுகமாக இருக்கிறேன். உங்களுக்கும் அவர் சுகப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். நான் இந்த கடன் பிரச்சனையில் இருந்தேன், இயேசுகிட்ட வேண்டினேன், கடனை எனக்கு மாற்றி கொடுத்தார். அவர் இப்ப கடன் இல்லாத வாழ்க்கையில் இருக்கேன். உங்களுக்கும் அவர் கடனை மாற்றி கொடுக்க போதுமான தெய்வமாய் இருக்கிறார். உங்களுடைய சாட்சி 5 லைன் தான். அவங்க அடுத்து கேட்கணும் எப்படிங்க அப்படின்னு. அவங்க எப்படிங்கன்னு கேட்டா தான் உங்க ஸ்டோரியில இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்கள கேட்க வைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஹல்லேலூயா. அதனால பெரிய வரலாறு, உங்களுடைய சாட்சியை நீங்க சுருக்கமா சொல்லுகிறதற்கு எழுதி வைத்திருக்க வேண்டும். அதை எவ்வளவு சுருக்க முடியுமோ அதை சுருக்கமா சொல்லணும். இப்ப நான் என் சாட்சி சொன்னேன்ல, என் சாட்சி ஆக்சுவலா நான் 2.5 மணி நேரம் சொல்லலாம். நான் உங்களுக்கு ஒரே நிமிஷத்துல சொல்லி முடிச்சேன் என் சாட்சியை. இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துங்க. உங்களுடைய தேவன் அதற்கு உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். அவர் சொல்றாரு, நீ வாயை திற, நான் உனக்கு வார்த்தையால நிரப்புவேன் அப்படிங்கிறார். பஸ்ஸில் உட்காந்துருக்கிற ஆள்டையும் விடாதீங்க. அடுத்த ஸ்டாப்பில் இறங்க போகிறாங்களா, பரவாயில்ல, நீங்கள் 5 லைன் சொல்கிறதுக்கு போதும். ஒரு ஸ்டாப் டு அடுத்த ஸ்டாப்புக்குள்ளே 5 லைன் சொல்லிடலாம். உங்களுக்காக ஜெபிச்சுக்கிறோன்னு சொல்லுங்க. அது எல்லாருக்கும் தேவையாக இருக்கிறது. உங்களுடைய வேலை இடத்துல, உங்களுடைய படிக்கிற இடத்துல யாருக்காவது முடியலைன்னா நீங்கள் போய் அவங்கள விசாரிங்க. என்னப்பா ஆப்சண்ட் ஆகிருந்தியே, என்ன ஆச்சு, ஏன் முடியலை, நான் உனக்காக ஜெபிச்சுக்கிறேன்ற வார்த்தையை சொல்லுங்க. 1 நாள் 2 அவங்களுக்காக சின்சியரா ஜெபிக்கணும். நீங்க ஏறெடுக்கிற விசுவாசத்தின் ஜெபம் வியாதிகளை நீக்கி சுகத்தை தரக்கூடியது. விசுவாசத்தோடு செய்கிற ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். வார்த்தை சொல்லிருச்சு, வார்த்தை மாறாதது. நீங்க ஜெபிங்க, நடக்கும். 2 நாள் கழிச்சு போய் கேளுங்க, உங்களுக்காக நான் ஜெபிச்சேன், தைரியமா போய் கேளுங்க. 2 நாளா நான் உங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்ப சரியாயிடுச்சா அப்படின்னு கேளுங்க போய். மக்களுக்கு எது தெரியுமா ரொம்ப பிடிக்கும்? என்ன நினைச்சு ஒருத்தவங்க ஜெபிச்சாங்களா அப்படிங்கிறது அவங்களுடைய உள்ளத்தை தொடும். அன்பு அது மற்ற எல்லாருக்கும் வராது, ஏன்னா நமக்கு தான் நேரம் இல்லையே.
ஆனால் தேவ அன்பு யாருடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்குத்தான் ஆத்துமாக்களின் பாரம் உண்டு. ஆனால் ரோமர் சொல்லுது, உங்களுடைய இருதயங்களில் ஒவ்வொன்றிலும் தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. மற்றவர்களை சகோதர சகோதரிகளாய் காண்பதற்கும் அவர்களுக்காக நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கும். ஹல்லேலூயா. நீங்க சாதாரணமானவங்களா? நாம சாதாரணமானவங்களா? சொல்ல மாட்டீங்களே. மனுஷங்க மேல இருந்து கீழே வந்துட்டோம். புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக அவர் நம்மளை கூப்பிட்டுருக்கிறாரு. ராஜரீக ஆசாரிய கூட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ராயல் பிரீஸ்ட்ஹுட். ராயல்னா என்ன அர்த்தம்? ராஜா அப்படின்னா என்ன இருக்கு? அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. நடக்கணும் அப்படின்னு ராஜா சொல்லிட்டா அது மாறாத பிரமாணம், நடக்கும். இந்த வியாதி நீங்க இயேசுவின் நாமத்தில் நீங்க உங்க வாயா திறந்து சொல்லும் போது அந்த வியாதிக்கு அங்கு இருக்கிறதற்கு இடம் இல்லை. கடன் பிரச்சனை மாறு, பொருளாதாரத்தில் பிரேக் த்ரூ உண்டாகு, எல்லா காரியங்களும் நன்மையாய் மாறட்டும்னு நீங்க வாயை திறந்து சொல்லுகிற வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. ஆசாரியன் என்பவன் யார்? மக்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் நிற்கிற, மக்களுடைய வேண்டுதல்களை தேவனிடம் எடுத்து செல்லவும், தேவனிடம் இருந்து பதில்களை பெற்று மக்களுக்கு ஆசீர் வழங்கவும் என தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி. இன்னைக்கு உலகத்துல பிரச்சனை இருக்கலாம், உலகத்துல நோய் இருக்கலாம், ஆனா நீங்க இந்த உலகத்திற்கும் தேவனுக்கும் நடுவில் மத்தியஸ்தராய் கிறிஸ்துவானவர் 24 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் நமக்காக பிரதான ஆசாரியராக நின்று பேசிக்கொண்டிருக்கிற அவரை பிரதிநிதியாக கொண்டு நாம் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டு இருக்கிறோம். ஒரு சாயல்னு சொல்லுவாங்கல்ல, கிறிஸ்து அங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்பா கிட்ட நம்மளை பத்தி பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். பா, இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம்ப்பா. இந்த பிள்ளைக்காக தானப்பா என் ரத்தத்தை கொடுத்தேன், அப்ப இந்த மகனுக்காக தானப்பா என்னுடைய ரத்தத்தை கொடுத்தேன், இன்னும் ஒரு சான்ஸ்ப்பா, அதெல்லாம் மன்னிச்சிருவான்ப்பா, அதெல்லாம் கோபத்தை விட்டுருவான்ப்பா, அதெல்லாம் சரியான வழியில வந்துருவாப்பான்னு நம்மளை இன்னும் நம்பிக்கொண்டு நம்முடைய எதிர்காலத்தில் நாம் நன்றாக இருப்போம், நன்றாக செய்வோம், அவர் வழி நடப்போம்னு நம்பிக்கொண்டு அவர் நம்மை நம்பி நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்டவருடைய சரீரம் நாம், அவர் தலையாயும் நாம் சரீரமாயும் மணவாட்டியாய் இந்த இடத்துல ஆசாரியனுடைய பொசிஷன்ல நின்றுகிட்டு இருக்கோம். அப்ப நம்ம உலகத்தை பார்த்து சபிக்க கூடாது, மக்களை பார்த்து சபிக்க கூடாது. அவங்களுடைய வேதனைகளை புரிந்து கொண்டவர்களாய் அதை தேவனிடத்தில் எடுத்து செல்லவும், அந்த தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தையும் பதிலையும் பெற்று மக்களுக்கு கொடுக்கவும் என அழைக்கப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம் நீங்கள். நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. அதனாலதான் வேதம் சொல்லுது, ஜீவனும் மரணமும் உன்னுடைய நாவின் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எதை பார்த்து நல்லா இருப்பேன்னு சொல்றீங்களோ அது நல்லா இருக்கும், எதை பார்த்து உருப்பட மாட்டேன்னு சொல்றீங்களோ அது உருப்படாது. அதுதான் அதுக்கு அர்த்தம். நிறைய நேரத்தில் பிள்ளைங்க சேட்டை பண்ணா என்ன, இது எப்போ பார்த்தாலும் சேட்டை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு, இது எங்கே உருப்படுறதுக்கு வழியை பார்க்குது. ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லிடுறோம். ஒரு 4 தரம் 5 தரம் சொல்கிறோம், பொழுதன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் பிள்ளை அப்படியே தான் இருக்குது, மாற்றமே இல்லை. நம்ம சொன்னது தானே என்ன, அது என்ன பெருசா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது 10ஆம் கிளாஸ் வருது, 12ஆம் கிளாஸ் வருது, ஸ்கூல் போக மாட்டேங்குது, படிக்க மாட்டேங்குது, ஃபெயில் ஆகுது அப்படின்னா அப்புறம் வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் போடுறது. பாஸ்டர் என் பையனுக்காக ஜெபிங்க, என் பேரனுக்காக ஜெபிங்க, ஸ்கூலுக்கு போக மாட்டான், பாஸ் ஆக மாட்டான். நம்ம என்ன ஊற்றி வளர்த்தோம்? உருப்பட மாட்டோம்னு சொன்னா அது எப்படி உருப்படும்? விதை போட்ட அன்னைக்கே வளர்ந்துருமா? மாமரம் எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் அது வந்து கனி தர்றதுக்கு ஒரு 10-15 வருஷம் ஆகுது, நல்ல பெரிய மரமா வந்து. அப்படித்தானே நம்ம போடுற வார்த்தையும். இனி உங்கள் வீடுகளில் உங்கள் கணவனை, உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைகளை பற்றி நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதில் கவனமாயிருங்கள்.
நான் உங்கள்கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன், வாசிக்கலாமா? இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு நீங்கள் கேட்பீங்கல்ல. நான் பாட்டுக்கு ஏதாவது சொன்னால் நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா? மாட்டீங்கல்ல. அதே 1 பேதுரு 3வது அதிகாரத்துக்கு வருவோமா? 1 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனம் எடுத்துக்கொள்ளலாமா? 320 புதிய ஏற்பாட்டில் 320 பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் இந்த வசனத்தை பார்க்கணும் உங்க கண்ணால். அப்படி 11 12 ஹல்லேலூயா. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என விரும்புகிறவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீண்ட ஆயுள், நல்ல ஆயுசு, முழு ஆயுசு, பூரண ஆயுசோட வாழணும். அது மட்டும் போதுமா? அவங்க அப்பா எவ்வளவு அன்பானவர் அப்படின்னா, நீ நீண்ட ஆயுசு மட்டும் இல்லை, அந்த ஆயுசு நாளில் ஒவ்வொரு நாள்லையும் நீ நன்மையை காண வேண்டும் என்று விரும்புகிற அப்பா உங்களுக்கு உண்டு. நீண்ட ஆயுசும் அந்த ஆயுசு நாட்கள்ல நன்மைகளையும் காண விரும்புகிறவர்கள் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கு? அப்போ நம்ம உதடும் நாவும் தீமையானதை பேசக்கூடாது. ஹல்லேலூயா. நன்மையானவைகளையே பேசிக்கொண்டிருங்கள். நீ ஆசீர்வதிப்பவர்களை உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன்னு சொல்லிட்டாரு. எத்தனை பேர் இன்னைக்கு பக்கத்தில் இருந்தவங்களை பார்த்து சொன்னீங்க, இன்னைக்கு நீங்க ஜெயம் எடுத்தவர்கள் அப்படின்னு? நீங்க சொல்லும் போது தேவன் உங்கள் மேல் ஜெயத்தை வைத்தார். அதுதான் அந்த வசனத்திற்கு அர்த்தம். நீங்க மற்றவங்களை மனச ஆசீர்வதிக்கும் போது தேவன் சொல்றார், அந்த ஆசீர்வாதம் உன் சிரசிலும் உன்னுடைய பிள்ளைகள் மேலும் வரும். ஆபிரகாம் ஒருத்தன் ஐயா, அந்த ஒருத்தன் வச்ச விசுவாசத்திற்காக 1000 தலைமுறைகளை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தேவன் மட்டுமல்ல, அதையும் தாண்டி இன்றைக்கும் இஸ்ரவேலர்களை காத்து வழி நடத்துகிற தேவனாக இன்றைக்கும் அவர்களுக்கு கேடகமும் இரட்சகருமாக நிற்கிறார். அவர் சொல்றார், விசுவாசத்தினாலே என்ன பற்றிக்கொள், மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்காக நான் எடுத்துக்கொண்ட இந்த வசனம், நான் நிறைய ஜெபித்தேன். தேவன் எனக்கு ஐசாயா 43 உங்களுக்காக காட்டினார். இது உங்களோடு பேசும் என நான் நம்புகிறேன். ஏசாயா 43 வசனம் 18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் பார்த்தோம், தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்க என நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ராஜாக்களுடைய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. இருந்தாலும் நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கே இப்படி இருக்கு, என் வீட்டிலேயே வழியை காணோம், நான் என்ன போய் சொல்றது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா தேவன் உங்களுக்காக வேணும். முந்தினதை நினைக்காத, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இது நடக்கல, அது நடக்கல, இது சரியா வரல, அது சரியா வரல அப்படிங்கிற காரியங்கள் எல்லாத்தையும் மறந்துருங்கிறார். இவங்க உன்னை அவமானப்படுத்தினாங்க, இவங்க உன்னை தள்ளுனாங்க, இவங்க உன்னை வரவேற்கல, இவங்க உனக்கு வந்து பத்திரிக்கை வைக்கல, எல்லாத்தையும் தள்ளிரு அப்படிங்கிறார். இந்த சின்ன சின்ன விஷயங்களை இனிமே ஞாபகம் வைக்காத. ஏன்? நான் பழச தூக்கி எறியும் போது அவர் சொல்லுகிறார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நமக்கு முடியலையே, அந்த மன்னிப்புங்கிறது தானே கஷ்டமா இருக்கு இல்ல? நிறைய நேரங்கள்ல அதுவும் வெளியில இருக்கிறவங்க இடிச்சிட்டான், மோதிட்டான், தள்ளிட்டான்னா கூட பரவாயில்ல தம்பி, பரவாயில்லங்க சிஸ்டர் அப்படின்னு சிரிச்சுட்டு போயிடுவோம்.
இதே இது வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ஏதாவது வார்த்தை சொல்லிட்டாதான், வார்த்தையே வேண்டாம், இந்த டம்ளரை டங்குன்னு வச்சுட்டு போயிட்டா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பேசாமலேயே நம்மளால சண்டையை ஆரம்பிக்க முடியும், மாசக்கணக்காக பேசாம இருக்க முடியும். உறவுகள் நெருங்க நெருங்க உராய்வுகள் மிகவும் வலிக்கிறது, காயங்கள் ஆறுவது இல்லை. ஆனா தேவன் சொல்லுகிறார், அவர்களுக்காகவும் நான் ரத்தம் சிந்தினேன். நினைச்சு பார்ப்போம், ஒரு அம்மாவுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, சரிங்களா? பிள்ளைங்க விளையாடுது, எப்பையும் போல விளையாடுற மாதிரி விளையாடுது, விளையாட்டு சண்டையாகுது. ஒரு பையன் இன்னொரு பையனுடைய கண்ணை குத்திட்டான். நிஜம் போலே ஒரு பையனுக்கு ஒரு கண்ணு குருடாயிருச்சு, சரியா? இப்போ இந்த சிச்சுவேஷன்ல கண்ணு குருடான பையன் வந்து அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் வந்து, என் தம்பி என் கண்ணை குருடாக்கிட்டான், அவன் கண்ணையும் குருடாக்குங்க அப்படின்னு ஜெபிச்சா இல்லை கேட்டா அது சரியா இருக்குமா? ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஏற்கனவே ஒரு பிள்ளை கண்ணு போயிருச்சு, இன்னொரு கண்ணு அப்ப பண்ண முடியுமா? மன்னிச்சு விட்டுருப்பா சொல்வோமா? இன்னைக்கு பிதா கிட்ட நீங்க என்ன கேட்குறீங்க? உங்களுக்கு தப்பு செய்தவர்கள், உங்களை காயப்படுத்தினவர்கள், உங்களை அவமானப்படுத்தினவர்கள், உங்களை தூசியாய் வெளியிலே எறிந்தவர்களும் அவருக்கு பிள்ளைதானே. அவருக்காகவும் தன்னுடைய ஒரே பேரான மகனை அவர் பலி கொடுத்தாரே, விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்த விட்டாரே. அவர் கேட்கிறாரு, எப்படிமா நான் மனசா அந்த இன்னொருத்தருக்கு காயப்படுத்த, எப்படி அவங்களுக்கு நான் பழிக்கு பழி வாங்க? அதுவும் என்னுடைய பிள்ளை அல்லவா? இன்னைக்கு நமக்கு மன்னிக்க முடியல, ஏன்னா அவங்க செஞ்சது மனசுல ஃப்ரெஷ்ஷா அப்படியே நிக்குது. ஆனா அவர் கேட்கிறாரு, சிலுவையை பார்த்து எனக்காக நீ அவர்களை மன்னிப்பாயா? அந்த பூர்வமான விஷயத்தை, அந்த வார்த்தையை, அந்த அவமானப்படுத்தின காயங்களை, அந்த அந்தகாரத்தில் அந்த இருட்டில் நடந்த விஷயங்களை நீ அவர்களுக்கு மன்னிப்பாயா? இன்னைக்கு அந்த குருடான பையன் வந்து, அப்பா பரவாயில்லப்பா, என் தம்பி தானே, நாங்கள் விளையாண்டுட்டு தான் இருந்தோம், தெரியாம நடந்துருச்சு, அவனை மன்னிச்சிருங்கன்னு சொன்னா அந்த அப்பா அம்மா மனது எவ்வளவு குளிரும். இன்னைக்கு நம்ம அந்த மாதிரியான ஒரு மகனா மகளா மாறலாமா? அப்பா எனக்கு காயம் பட்டுச்சுப்பா, அப்பா எனக்கு வலிக்குதுப்பா, ஆனா என்ன பார்த்துக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்கப்பா. என்னுடைய தம்பியை, என்னுடைய தங்கையை, என்னுடைய மாமியாரை, என்னுடைய கணவரை, என்னுடைய மனைவியை, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய உறவினர்களை நீங்க மன்னிங்க. நான் என்னுடைய மனதாய் அவர்களை விட்டு கொடுக்கிறேன், அவங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கட்டும். ஏன்னா என்ன கைப்பிடிச்ச என்னுடைய தேவன் வாக்கு மாறாதவர், அவர் என்னை கைவிட மாட்டார். முடிவு பரியந்தம் என்னை மகிமைக்கு மேல் மகிமையை காண செய்ய போதுமானவராக இருக்கிறார். அவர் எனக்கு போதும், அவர் உங்களுக்கும் போதுமானவர். இன்னைக்கு ஒரு நிமிஷம் அப்படியே எடுத்துக்கலாமா? கண்களை மூடலாமா? எந்த சம்பவத்தை உங்களால மறக்க முடியலையோ, இன்னும் ஃப்ரெஷ்ஷா அந்த நினைவுகள்ல இருக்கிறதோ, அந்த ஒவ்வொரு சம்பவமும் அந்த நபரையும் நம்ம மன்னிக்க முடியாம இருக்கிறோம். அது நீங்க செய்த தவறே ஆனால், நீங்கள் உங்களையே மன்னிக்கலனா அந்த பாவத்தையும் தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க. அப்பா என்னையும் மன்னிங்க, எனக்கு விரோதமாய் பேசின அந்த வார்த்தைகள், எனக்கு விரோதமாய் ஓங்கின அந்த கைகள், எனக்கு விரோதமாய் பேசப்பட்ட வார்த்தைகள், என்னை கீழே தள்ளினவைகள், அவமானப்படுத்தின நிகழ்வுகள், சொற்கள், அன்பில்லாத உறவுகள், முல்லை போல தைத்த தருணங்கள், அன்பிற்காக நான் ஏங்கின போது முட்களாய் சாட்டை போல முட்களால் அடித்த நபர்கள், உறவுகள், நெருங்கின உறவுகள், பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளை இப்ப வளர்ந்து
கசப்பாய் மாறாவாய் நிற்கிற தருணங்கள். அப்பா, சிலுவையோடு கூட நான் அந்த மகளை, அந்த மகனை, அந்த நிகழ்வை நான் இன்னைக்கு பார்க்கிறேன்பா. என்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டீங்களே, என்னுடைய சகோதர சகோதரியின் பாவத்தையும் நீங்க ஏற்றுக்கொண்டீங்களே. எங்க மேல ஒரு கீறல் விழாதபடிக்கு இயேசுவின் மேல அத்தனை அடிகளும், அத்தனை கீறல்களும், அத்தனை சாபங்களும், பாவங்களும், பாவத்திற்கு தண்டனைகளும் அவர் மேல செலுத்தி எங்க மேல ஒரு கீறல் விழாம எங்களை காத்து கொண்ட தேவன் நீங்க. எங்களுக்கு விரோதமாய் செய்தவர்களையும் இன்னைக்கு நாங்க மன்னிக்கிறோம்பா. அந்த நினைவுகளை எங்கள்ல இருந்து எடுத்து போடுங்க ஆவியானவரே. நியூ ஸ்லேட், பழச எல்லாம் எங்க மனசுல இருந்து அழிச்சிருங்க, எங்களுடைய சப்கான்சியஸ்ல இருந்து அழிச்சிடுங்க. நாங்க அவங்கள ஆசீர்வதிக்கிறோம். அவங்க நல்லா இருக்கட்டும், அவர்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும், அவங்க சந்ததி நல்லா இருக்கட்டும். அவர்கள் கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் ரட்சிப்பு அந்த வீடுகள்ல வரட்டும். வேலை இடங்கள்ல நடந்த சம்பவங்கள்ல நாங்க மன்னிக்கிறோம் ராஜா. மேல் அதிகாரிகள், உடன் வேலை பார்த்தவர்கள், உடன் படிக்கிறவர்கள், நண்பர்கள், அவர்களை நாங்க மன்னிக்கிறோம்ப்பா. மதிப்பு கொடுக்க வேண்டியவர்கள் அவமதித்த போதும், உறவுகள் நெருக்கின போதும், நான் அனாதையாய் விடப்பட்டேன், உறவுகள் அத்தனை இருந்தும் அனாதையாய் நான் ஃபீல் பண்ண தருணங்கள். யாரும் இல்லையே, பேச யாரும் இல்லையே, விசாரிக்க யாரும் இல்லையே, இந்த தருணத்துல யாராவது உதவி செய்தால் நன்றாய் இருக்குமே என நான் நினைத்து கலங்கி நின்ற போதும் எனக்கு உதவி வராது, நான் நம்பினவர்கள் கைவிட்ட தருணங்களை அப்பா இதோ இந்த நேரத்துல உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம்ப்பா. யாரும் எங்களோட இல்லை, ஆனா அந்த நேரத்திலையும் நீங்க எங்களோட இருந்தீங்கப்பா. கரத்துல உன்னை தாங்கி இருக்கிறேன்னு சொன்னீங்க, கேடகமா உனக்காக இருக்கிறேன்னு சொன்னீங்க. என்னுடைய எதிர்காலத்தை உம்முடைய கரத்துல நீங்க வச்சிருக்கிறீங்க. நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா என்னுடைய கர்த்தர் எதை ஆரம்பித்தாரோ, எந்த நோக்கத்திற்காக ஆரம்பித்தாரோ, எதை செய்து முடிக்கவென ஆரம்பித்தாரோ அதை செய்து முடிக்க வல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். அப்பா, நாங்க உங்க கையை மீண்டும் ஒரு முறை இன்று விசுவாசத்தோடு பற்றி கொள்றோம்ப்பா. பழையவைகளை விட்டு விடுகிறோம், முந்தினவைகளை இனிமே நினைக்க போறது கிடையாது. அந்த ஆத்துமாக்களை, அந்த மனுஷர்களை நாங்க பார்க்கும் போதும் இனி சந்தோஷமா அவங்கள பார்க்க போறோம். சகோதர அன்போட, தேவ அன்போட நாங்க அவங்கள பார்க்க போறோம். அவங்களுக்கு மனசை ஆசீர்வதிக்க போறோம். அவங்களுக்குள்ள அந்த சாத்தான் போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த குற்ற மனசாட்சியில் இருந்த நாங்க அவங்கள விடுதலை ஆக்குறோம்ப்பா. இன்னைக்கு ஒவ்வொருவரையும் நாங்க விடுதலை செய்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க. தொடர்ந்து மன்னிப்புங்கிற அந்த கிஃப்டை நாங்க கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை நாங்களே மன்னிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. உண்மையாய் உத்தமமாய் அவரை தேடுகிற ஒவ்வொரு ஜீவனுக்கும் அவருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வாக்குத்தத்தமாய் மாறுகிற தருணம் இது. ஏன்னா அவர் சொல்றாரு, நான் புதிய காரியங்களை செய்கிறேன் இப்பொழுதே. நீ பழச விட்டல்ல, அந்த மறந்து போயிடுவேன், நான் அவங்கள ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னல, உன் மனசுல நீங்களா அவங்கள ஆசீர்வதிச்சாங்கல்ல, அந்த தருணத்திலேயே புதிய காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய குடும்பத்துல, உன்னுடைய சந்ததியில தேவன் செய்கிறார். வனாந்தரம், டெசர்ட்ல தண்ணி வர்றதுக்கு சான்ஸே இல்லை, வழி தெரியாது, நாலா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும், எப்படி போறதுன்னு தெரியாது. ஆனா தேவன் சொல்லுகிறார், வழி உனக்கு தெரியாத இடத்துல இதோ நான் வழிகளை திறக்கிறேன். இதுவரை மூடப்பட்ட கதவுகள் இன்று திறக்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால.
இதுவரை மூடப்பட்டவைகள் திறக்கிறது. இது வழி என அவரே உங்களுக்கு கரம் பிடித்து காத்து வழி நடத்தி உங்களுக்கு அவர் கூட்டிக் கொண்டு போவார். அவாந்திர வழிகளை ஆறுகளை அவர் உண்டாக்கி தர போறார். இது இருந்தா நல்லா இருக்கும், அது இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கல்ல, அந்த கொஞ்சம் தண்ணி இல்ல. அவர் சொல்றார், ரெஹபோத், வற்றாத நீரூற்றின் கிணறு. அவர் ஜீவ தண்ணீர், அது வற்றாது. அவர் சொல்லுகிறார், இன்று உனக்கு ஜீவ தண்ணீராகிய ஆசீர்வாதத்தை தோன்றச் செய்கிறேன். கொஞ்சம் இல்ல. எங்க அப்பா கொடுக்கும்போது கொஞ்சமா கொடுக்க மாட்டாரு. எங்க அப்பா கொடுக்கும்போது போதுமானதிலும் அதிகமாய் தருகிற தேவன் எங்களுடைய நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவருக்கும் விசுவாசித்தால் மகிமையை காண்பாய். இன்னைக்கு அவர் சொல்றார், இப்பொழுது தோன்றச் செய்கிறேன். நீங்க சாட்சி சொல்லுவீங்க. நீங்க மீண்டுமாய் வந்து சாட்சி சொல்லுவீங்க. இதுக்காக இவ்வளவு நாள் இவ்வளவு வருடம் ஜெபித்துக் கொண்டிருந்தேன், ஆனால் தேவன் அவாந்திர வெளியில ஆறுகளை துறப்பது போல நான் நினைத்திராத வழிகள்ல, நான் நினைத்திராத காரியங்களை அவர் எனக்கு செய்தார் என. மனுஷனால் கூடாது, ஆனால் தேவனால் கூடும். விசுவாசிக்கிறவர்கள் மகிமையை காண்பீர்கள். நீங்கள் அசாதாரண காரியங்களை செய்கிற அசாதாரண தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். எல்லாருக்கும் நடக்கிறது போல இல்லைங்க. அவர் அற்புதமாய் அதிசயமாய் உங்களை வழிநடத்துவார். அவருக்காக ஓட நான் தயார், அவருடைய ராஜ்யத்திற்காக போக நான் தயார்னு நீங்க சொல்லும் போது உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய சந்ததியும் அவருக்கு என எடுத்து பயன்படுத்த, மகிமைக்கு மேல் மகிமையை காண்பிக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். தாய் தகப்பனுடைய ஜெபங்கள் அவ்வளவு அவ்வளவு வலிமை மிக்கது. நல்ல வேலையில இருந்த எங்க அக்காவும் அவங்களும் ரொம்ப நல்ல டைரக்டரா இருந்தாங்க, நல்ல பதவிகளில் இருந்தாங்க. ஆனா தேவன் எங்களை ஊழியத்தில் கூப்பிடும் போது எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஆனா அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, உங்க ராஜ்யத்துல ஏதாவது ஒரு சின்ன வேலையாவது கொடுங்கன்னு நான் ஜெபிச்சேன், அதனாலதான் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறார் போல, நீங்க ஊழியத்துக்கு வந்துருங்க அப்படின்னாங்க. ராஜ்யத்துல சின்ன வேலை, பஞ்சாப்ல இருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் தேவனுடைய சபையை வேத வார்த்தையினால கட்டி எழுப்பவன தேவன் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். சின்ன வேலை. முடக்குவாதம் வந்தவங்க எந்திரிக்கிறதும், கிட்னி ஸ்டோன் காணாம போகிறதும், இதுவரை இல்லாத எல்லா கட்டுகளும் இருந்த கட்டுகள் எல்லாம் உடைந்து விடுதலையாய் மக்கள் வந்து சாட்சி சொல்லுகிறதற்கும் என இந்த தகுதியில்லாத பாத்திரத்தையும் தேவன் எடுத்து பயன்படுத்துகிறார் என்றால் தாய் தகப்பனுடைய ஜெபம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். குறைவு இல்லை. அதிசயத்தை அற்புதத்தை காண செய்கிறார். இயேசு என்று நாங்கள் அழைக்கும் போது அவர் மறு உத்தரவு கொடுக்கிறதற்கு காரணம் அவருடைய கரத்தை படிச்சிருக்கிறதுனால. அவர் பெரியவராகவும் அவர் மகத்துவமானவராகவும் நம்மளோடு கூட இருக்கிறார். நீ தாயின் கருவில் இருக்கும் போது மட்டுமல்ல, உன் தலைமுடி நரைத்தாலும் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன்னு சொல்லுகிற தேவன் நமக்கு உண்டு. பாப்போமா? ஏசாயா 46 3-4 வசனங்கள்ல 3ஆவதுல பின் பகுதி. சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களை எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். இனிமேலும் உங்களை ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். சாத்தானின் எந்த ஒரு சதிக்கும்
நாம மாட்ட மாட்டோம். அவர் தப்புவித்து நம்மளை காத்து ஏந்தி நம்மளை பாதுகாக்க போதுமான தேவனாய் இருக்கிறார். வயசு ஒரு பொருட்டு அல்ல, என்னுடைய படிப்பு ஒரு பொருட்டு அல்ல, எனக்கு இவ்வளவுதான் தெரியுங்கிறதுக்கு ஒரு இது இல்லை, தடை அல்ல. அவர் சொல்றார், நீ எங்க இருக்கிறியோ அங்க இருந்து கொண்டு நீ யார பார்க்கிறியோ அந்த மக்களுக்கு மத்தியில நான் உனக்காக செய்தவைகளை சொல்லுன்னு சொல்றார். இன்னைக்கு எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க, 2 கிட்னி செயல்படாம இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் கேட்டா உங்களுக்கு 10 கோடி வேணுமா, 1 கிட்னி வேணுமான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? எத்தனை பேருக்கு 2 கிட்னி இங்க நல்லா வேலை செய்யுது? எத்தனை ஆயிரம் மக்களை விட நீங்க இன்னைக்கு ஆசீர்வாதமான மக்களா இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு சின்ன குழந்தைங்களுக்கு கூட இருதயத்துல ஓட்டை இருக்குன்னு சொல்றாங்க. 6 மாசம் 2 வயசுலலாம் ஆபரேஷன் பண்றாங்க. எத்தனை பேருக்கு நம்மகிட்ட ஓட்டை இல்லாத இருதயம் இருக்கு? அந்த பெற்றோர் தவிக்கிற தவிப்பு நீங்க ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிக்கு போய் பார்த்தா தெரியும். பிள்ளைகளை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி அது சரியாகாம அப்படி திறந்தே வச்சிருக்கிறாங்க ஒரு பாப்பாவுக்கு. ஏன்னா அது சரியாகல ஆபரேஷன் பண்ண பிறகு. ஆனா கர்த்தர் நம்மளை அப்படி விட்டுட்டாரா? அந்த குழந்தைக்கும் அற்புதம் செய்வார். ஆனா இங்க உட்கார்ந்து இருக்க நமக்கும் இதுவரை கோடிக்கணக்கான மதிப்புள்ள எல்லா உறுப்புகளையும் உள்ள வச்சு அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் கோடீஸ்வரர்களிலும் கோடீஸ்வரர்களாய் இங்கு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். நம்ம நினைச்சு பார்த்தோமா? எனக்கு என்ன செஞ்சாருன்னு ஈஸியா சொல்லிடுறோமே. இன்னைக்கு கிட்னியும் ஹார்ட்டும் நுரையீரலும் நல்ல ஃபங்க்ஷன் ஆகுதுன்னாலே கர்த்தர் உங்கள் கொலை கோடா கோடியாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா! நீங்க நடமாடுகிற ஆசீர்வாதம். ஏன்னா கர்த்தர் உங்களை நல்லா வச்சிருக்கிறார், நடக்கும்படி வச்சிருக்கிறார், பேசும்படி வச்சிருக்கிறார். இன்றைக்கும் நமக்கு பேசுகிறதற்கு திராணி இருக்குன்னா அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கவென அவர் இன்றைக்கும் நம்மளை நம்பி நம்மளுடைய ஜீவனை நமக்குள்ள வச்சிருக்கிறார். நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையினாலே. நம்ம அடிச்சா வலிக்குது இல்ல, நம்ம தப்பு பண்ணி அடி வாங்கினா கூட நமக்கு கோபம் வருது. அம்மா அடிச்சிட்டா, எதுக்கு அடிச்சா? நான் இப்படி பண்ணேன், நீ தப்பு தானே பண்ண, அது எப்படி அடிக்கலாம்? பிள்ளைங்க கேட்கறாங்கல்ல, கோபம் வருது. ஆனா இயேசு ஒரு தப்பும் பண்ணலையே. என்னுடைய தப்புக்கும் என்னுடைய பாவத்துக்கும் என்னுடைய எல்லா அக்கிரமத்துக்கும் அவர் மேல வச்சு அதுக்கு தண்டனையையும் அவர் மேல வச்சு அவர் அடி என அடிக்க கொடுத்து என் மேல ஒரு கீறல் விழாம பார்த்துக்கிட்டாரு. அப்படின்னா எங்க அப்பா, நம்ம அப்பா நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார். சரி, மிஷினரி என்ன விடுங்க, நல்ல மிஷினரி எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்காக உங்க பிள்ளையோடைய ஒரு விரலை கொடுப்பீங்களா? கட்ட வரல இல்ல சுண்டு வரல? உங்க பிள்ளையோட சுண்டு வரல தான் கேட்கிறேன், கொடுப்பீங்களா? சுண்டு வரல் நகத்தை கொடுப்பீங்களா? மிஷினரியா நீயா? போயிட்டு வா. ஊழியக்காரன் கொடுக்க முடியாது. ஏன் புள்ள சொல்ல மாட்டீங்களா? என் நகத்தை கேட்டா பரவாயில்ல, என் புள்ள நகத்தை எப்படி நீ கேட்கலாம்? கேட்போம்ல. ஆனா அவர் தன்னுடைய சொந்த ஒரே மகன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும், பாவிகளுக்காக, அக்கிரமம் செஞ்ச பொய் சொல்லுகிற, அவரை பாதி நாள் மறந்துடுற, வேதத்தை எடுத்து வாசிக்காத நமக்காக அவர் தன்னுடைய ஒரே பேரான மகனை அடிக்க கொடுத்து சிலுவையில ரத்தம் சொட்ட கடைசி ரத்தம் வரை சொட்ட அவரை கொடுத்து உங்களை விலைக்கரையமாக வாங்கி இருக்கிறார். நீங்க சிலுவைச்சாவை ஏற்றுக்கோங்க. எனக்கு மகன் முக்கியம், எனக்கு மகன் முக்கியம், எனக்கு அவங்க வேணும், எனக்கு இவங்க வேணும்னு நம் ஒவ்வொருவருடைய பெயரை சொல்லி 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 அவருடைய ரத்த
ரத்தம் சிந்த சிந்த நம்மளை அவர் புத்திரனாக புத்திரியாக சுவீகாரம் எடுத்திருக்கிறார். ரத்தத்தாலே விலை கொடுத்து வாங்க பெற்றவர்கள் நாம், விலையேற பெற்றவர்கள். யார் என்ன சொன்னாலும் அது கிடையாதுங்க. நீ தோத்தவ, ஒண்ணுமில்லாத, உன்ட்ட என்ன இருக்குன்னு கேட்டா சொல்லுங்க, கோடிக்கும் மேல கோடியா நான் இங்க வச்சிருக்கிறேன். அதை விட விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி எங்க அப்பா என்ன வாங்கி இருக்கிறாரு. நான் சாதாரணமான ஆள் இல்லை. அசாதாரண காரியங்களை செய்கிற அசாதாரண தேவனுடைய பிள்ளை நான் நடந்தாலும் அது அதிசயம், நான் பேசினாலும் நின்னாலும் அது அதிசயம். ஏன்னா நான் ஆசீர்வாதமாக இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டு இருக்கிறேன். நீங்க ஆசீர்வாதமாக உங்கள் குடும்பத்திற்காக அனுப்பப்பட்டு இருக்கிறீர்கள். உங்க தெருவில் இருக்கிறவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக, உங்களோட படிக்கிறவங்க, உங்களோட வேலை பார்க்கிறவங்க, உங்களுடைய உறவுகளுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவென தேவன் நம்பி உங்களை அனுப்பி இருக்கிறார். அதனாலதான் சாத்தான் அவர்களை வச்சே உங்களை காயப்படுத்துறான். ஆனா மாறிடாதீங்க, கசந்துராதீங்க, மனம் விட்டு போயிடாதீங்க. அந்த ஆத்துமா கர்த்தருக்கு முக்கியம். எவ்வளவு அதிகமாய் உங்களை நெருக்குகிறார்களோ அவ்வளவு அதிகமாய் தேவன் அவர்களை குறித்து சித்தமாய் இருக்கிறார். அதனாலதான் உங்ககிட்ட அவங்கள நம்பி அனுப்பிச்சிருக்கிறாரு. மாறாத மனைவி, மாறாத கணவன், மாறாத பிள்ளைன்னு ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் குறித்த நாளில் குறித்த நேரத்தில் அதை செய்து முடிப்பார். நான் கர்த்தரை விட்டு ஓடுனேன் 30 வருஷம். சர்ச்சும் வேணாம், ஒன்றும் வேணான்னு ஓடுனேன். ஆனா அந்த தருணம், தேவன் என்னை பிடித்த தருணம், அதற்கு பின்னாடி திரும்பி பார்க்கவே அவர் விடல. அப்படி உங்க பிள்ளைகளிலும், உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் குடும்பத்தாரின் வாழ்க்கையிலும் தேவன் ஒரு தருணத்தை வைத்திருக்கிறார். அதுவரை நீங்க விசுவாசத்தில் இருந்து போராடி ஜெயிக்கவேன உங்களை அவங்களோட இணைச்சிருக்கிறார். விட்டுடாதீங்க. உங்களை நம்பி அந்த உறவுகளை கொடுத்திருக்கிறார். அந்த முள்ளு மாதிரி தைக்கிற உறவு, அந்த கடினமான கல்லை போல இருக்கிற உறவு, அந்த அன்பில்லாத உறவு, அந்த அவமானப்படுத்துகிற உறவு, எல்லாவற்றையும் உங்களை நம்பி தேவன் அனுப்பி இருக்கிறார். நமக்கு ஃப்ரீ வில்னு கொடுத்திருக்கிறார் இல்லைங்க. நீ செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். ஜெபம் பண்ணலாம், ஜெபம் பண்ணாமலும் இருக்கலாம். என்னுடைய இஷ்டத்துக்கு அவர் நான் பூமியில என்ன அனுப்புனாலும் எனக்குன்னு ஒரு இஷ்டத்துல நான் செய்யலாம்னு எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? கரெக்ட் தானே? ஃப்ரீ வில். நான் என்னுடைய சுய இச்சையின்படி ஆர் சுய விருப்பத்தின்படி காரியங்களை செய்யவும் செய்யாமல் இருக்கவும் தேவன் எனக்கு சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆதாமுக்கு அப்படித்தானே கொடுத்தாரு. நீ சாப்பிடலாம், சாப்பிடாதேன்னு சொன்னாரு. ஆனா அவன் சாப்பிட போனப்ப அவனை தடுக்கல. ஏன்னா அவன் சுய விருப்பத்தால அதை செய்ய முற்பட்டான். அப்ப நம்மளுக்கும் சுய விருப்பம் செய்யறதுக்கு அவர் நமக்கு கொடுத்திருக்கார், சுய சித்தம் செய்யறதுக்கு. நான் கேட்கிறேன், இந்த ஆப்பிள் சாப்பிட்றதுக்கும் இங்க வந்து பைபிளை வாசிக்கலாமா வேணாமா, இல்ல பக்கத்து வீட்டுக்காரவங்கிட்ட பேசலாமா வேணாமா, இதுக்கே சுய சித்தத்தை கொடுத்த அவரு என்ன அங்கிருந்து இங்க அனுப்புனார்ல, அப்ப என் விருப்பம் இல்லாம அவரா பிடிச்சு தள்ளி இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நினைச்சு பாருங்க. கோடான கோடி எல்லா ஆத்துமாக்களும் அங்க இருக்கிறாங்க. அவரை கூப்பிடுறாரு, உங்களை கூப்பிட்டு, மகளே, இந்த குடும்பத்துல இந்த ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, நீயும் 5ஆவதா, 4 பேர் இருக்கிறாங்க, நீயும் 5ஆவதா போய் சேர போற. இப்படி ஒரு கடினமான தந்தை, கடினமான அம்மா, நீ திருமணம் ஆகும்போது ஒரு கடினமான உறவுகள், இதெல்லாம் இருக்குது. ஆனா இவங்களெல்லாம் சரி பண்ணி கொண்டு வரதுக்கு நீ தான் பெஸ்ட். இந்த இருக்கிறாங்க இவ்வளோ லட்சம் கோடி கோடியான மக்கள், ஆத்துமாக்கள், இதெல்லாம் விட நீ தான் இவங்க இந்த குடும்பத்துக்கு பெஸ்ட். நீ போக இஷ்டப்படுறியா அப்படின்னு உங்களை கேட்டிருந்தாருன்னு வைங்களேன், நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? கோடான கோடி ஆத்துமா வெயிட்டிங்ல இருக்குது. யாருன்னு எப்ப நம்ம பூமிக்கு போகலாம், பிதாவோட சித்தத்தை செய்யலாம், திரும்பி வந்து கிரீடங்கள் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு கோடான கோடி ஆத்துமாக்கள் வெயிட்டிங்ல இருக்கு. ஆனா உங்களை ஸ்பெஷல்லா கூப்பிட்டு, மகளே, மகனேன்னு கூப்பிட்டு உங்களுக்கு சொல்றாரு, இப்படியெல்லாம் இருக்கும்பா, ஆனா நீ தான் பெஸ்டான ஆளு, நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டிருந்தா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? நான் போறேன், நான் போறேன் அப்படின்னு என்ன செலக்ட் பண்ணியிருக்காரு பாரு, பாரு என்ன செலக்ட் பண்ணியிருக்காரு. அவர் சொல்றாரு, நீ அங்க போன பிறகு மறந்துடுவ,
கஷ்டமெல்லாம் இருக்கும். பரவாயில்லைங்க ஜீசஸ், பரவாயில்லங்கப்பா, நான் போயிடுறேன், என்ன நீ பற்றி கொண்டேன்னா உனக்கு எல்லாத்தையும் நான் வெற்றியா முடிச்சிருவேன். எஸ் டாடி, நான் போறேன் டாடி, இப்பவே அனுப்புங்க டாடி சொல்லியிருப்போமா? நான் உன்னோட இருக்கேன், உன்னை வெற்றியா முடிச்சு தருவேன், நீ என்ன மட்டும் பற்றிக்கிட்டா போதும். ஆனா இந்த குடும்பத்துக்கு நீதான்ப்பா பெஸ்ட், இந்த பிள்ளைகளுக்கு நீதான் பெஸ்ட் அப்படின்னு உங்களை கேட்டிருந்தா எஸ் சொல்லியிருப்பீங்களா? சொல்லியிருக்க மாட்டீங்களா? நிறைய நேரங்கள்ல நம்ம இங்க இருந்து சொல்றோம், அவரை போய் நான் கேட்கிறேன், எப்படி எனக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்டை கொடுத்தாரு, எப்படி எனக்கு இப்படி ஒரு மனைவியை கொடுத்தாரு, எப்படி எங்க அப்பாவை இப்படி கொடுத்தாரு. ஆனா அங்க போய் நம்ம எல்லாருக்கும் அதிர்ச்சி காத்திருக்கு. ஏன்னா நம்ம தான் நான் போறேன் ஆண்டவரே, நான் போறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இங்க வந்திருப்போம். அது அப்படியே ஃபிளாஷ்பேக்கா காமிச்சிருப்பாரு நமக்கு. ஞானத்தோடும் புத்தியோடும் செயல்படுங்கள்ங்கிறார். ரட்சிப்பை இந்த உலகத்துல, இந்த பூமியில இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதையே எனக்கு சுய சித்தமாய் கொடுத்த அவர் என்னை இந்த பூமியில அனுப்புறத அவர் ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பியிருப்பாரு. அங்க போய் நம்ம அதிர்ச்சி அடையக்கூடாது. இங்கேயே நான் ஞானவான்களாய் இருப்போம். இதை தயவு செய்து தியானிங்க. நிறைய நேரங்கள்ல பிரச்சனைகள் எங்களுக்கு இல்லாம இல்லை, குடும்பத்தின் நெருக்கங்கள் எங்களுக்கு இல்லாம இல்லை. ஆனா தேவன் எனக்கு ஒரு நாள் இப்படி என்னிடம் கேள்வி கேட்ட போது நான் அதிர்ந்து போனேன். உன்னை நம்பி நான் அனுப்பியிருக்கேன். இந்த உறவு இன்னைக்கு குத்தினாலும், இது உன் கல்லை போல இருந்தாலும், இது உன்னை கல்லடியாய் அடித்தாலும், இந்த உறவுகளுக்கு நன்மையாய் நீ இருப்பாய்னு உன்னை நம்பி அனுப்பி இருக்கேன்னு சொன்னார். எப்படி அந்த உறவுகளை பத்தியே நான் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? அந்த உறவுகளுக்காக ஜெபிக்க நான் அழைக்கப்பட்டு இருக்கிறேன். அவங்க எனக்கு மீண்டும் மீண்டும் அன்பில்லாத காரியங்களை சொல்லும் போதும் பேசும் போதும் நான் அன்பாய் இருக்கவென, கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கவென நான் அழைக்கப்பட்டு இருக்கிறேன். அதனாலதான் நான் கிறிஸ்து அவன் என்றும் கிறிஸ்து அவள் என்றும் கூற அழைக்கப்படுறேன். கிறிஸ்துனாலே அன்பு, இயேசுனாலே அன்பு, தேவனாலே அன்பு. அப்படி இருக்கும் போது கிறிஸ்து அவனாக, கிறிஸ்து அவளாக அன்பில்லாமல் நான் எப்படி இருக்க முடியும்? நீங்கள் விலையேற பெற்றவர்கள், அதே போல உங்களுடைய உறவுகளும், நீங்கள் சந்திக்கிற மனுஷர்களும் விலையேற பெற்றவர்கள். அவர்களை நீங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என நம்பி தேவன் உங்களை அவர்கள் மத்தியில் அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம முடிவெடுப்போம், என்னுடைய குடும்பத்திற்கு நான் ஆசீர்வாதம், என்னோட தெருவில் இருக்கிறவங்களுக்கு நான் ஆசீர்வாதம், என்னுடைய ஊருக்கு நான் ஆசீர்வாதம், இந்த இந்தியாவிற்கு என நான் ஜெபிக்க நான் அழைக்கப்பட்டு இருக்கிறேன், என்னுடைய இந்தியாவின் தலைவர்களுக்கு என ஜெபிக்க நான் அழைக்கப்பட்டு இருக்கிறேன், என் இந்தியாவில் திறந்த வாசல் வேதத்திற்கு இருக்க வேண்டும் என ஜெபிக்க நான் அழைக்கப்பட்டு இருக்கிறேன் என நாம் ஒவ்வொருவரும் இன்னைக்கு நம்மளுடைய அழைப்பை அறிந்தவர்களாய், உணர்ந்தவர்களாய், அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய், எபேசில சொல்லியிருக்கு, அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்படும்படி அப்படின்னு. அன்பில மாயமும் இருக்கலாம், அன்பில பரிசுத்த அன்பும் இருக்கிறது. நாம் அழைக்கப்பட்டது அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க. ஏன்னா அவர் அந்த பரிசுத்த அன்பால நம்ம அன்பு செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வீட்டிலலாம் முருங்கை மரம் இருக்கும்ல, எங்கள் அம்மா தான் சொன்னேன், சின்ன வயசுல இருந்தே ரொம்ப தேவனுக்காக ஓடினவர்கள். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லாமல் சொல்லி கொடுக்குற பாடம். எங்கள் அம்மா காலேஜ்லேருந்து வருவாங்க, வரும்போதே 6 மணி ஆயிரும், முகம் கழுவுவாங்க, டக்குன்னு ஒரு பாலை குடிப்பாங்க, கிளம்பிடுவாங்க. வீட்டில் இருக்கிற முருங்கைக்காய் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க, தெருவில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்காக போகிறதுக்கு. அவங்க சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் முருங்கைக்காய் இருக்குங்க, இங்கே முருங்கைக்காய் வேணாம். இல்லை இல்லை, இது ரொம்ப ஸ்பெஷல் முருங்கைக்காய், இது நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்து ஜெபத்தினால வந்த முருங்கைக்காய், இது நீங்கள் சாம்பார் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நோயெல்லாம் போயிடும். இது எப்படி இருக்குது? அவங்களுக்கு வேற வழி இல்லை. எங்கள் அம்மா தெரிஞ்சவங்கள ரொம்ப வருஷமாக ஒரே தெருவில் இருக்கோம், அதனால் வாங்கிக்குவாங்க.
திரும்பி திரும்பி போய் அவங்கள பார்க்கறது. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, நல்லா ஆயிடுச்சா, நான் இவங்களுக்காக ஜெபிக்கலாமா, நான் இவங்களுக்காக அவங்களே போய் போய் கேட்கறது. நாங்கள் அப்போல்லாம் நினைப்போம், ஐயோ ஏமா இப்படிலாம் செய்கிறீங்க, வெக்கமா இருக்குது, அவங்க தான் முருங்கைக்காய் இருக்குங்கிறாங்கல்ல, இப்போ ரொம்ப அவசியமாக போய் கொடுக்குறணுன்னு. அவங்க வீட்டில் 2 முருங்கைக்காய் இருக்குது, முருங்கை மரம் இருக்குது பின்னாடி. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நமக்கு போகிறதற்கு ஒரு வழி. யாருக்கு முடியலையோ நீங்கள் ரசம் வச்சு கொடுங்க, அது அந்த ரசம் வியாதியை குணமாக்குகிற ரசம், அது அதிசய ரசம். ஹல்லேலூயா. நீங்க என்ன செய்தீர்களோ, உங்கள் கை கொண்டு நீங்க என்ன செய்றீங்களோ அது தேவன் கை கொண்டு செய்கிற நல்ல காரியம். அதுக்கும் வசனம் இருக்கு. உன் வலது கையை பிடித்து நான் உன்னை நடத்துவேங்கிறாரு. நான் உனது வலது கையை பிடித்து உன்னை கொண்டு போவேங்கிறாரு. அப்போ உங்க வலது கை எல்லாரும், யாருக்கெல்லாம் வலது கை இருக்கு? இப்ப இந்த வலது கையை யார் பிடிச்சிருக்கிறா? தேவன் பிடிச்சிருக்கிறார். நீங்க ஏதாவது ஒரு காரியம் நல்ல மனச அன்போட செய்யறதா இருந்தா அந்த காரியத்தை யார் செய்யறாரு? கர்த்தர் செய்யறாரு. அப்ப அந்த காரியம் வாய்க்குமா வாய்க்காதா? வாய்க்கவே வாய்க்கும். அதனாலதான் சொல்றாரு, நீ கையிட்டு செய்கிற காரியங்கள்ல பலுகச் செய்வேன், பெருகச் செய்வேன்னு சொல்லுகிறார். ஏன்னா உங்க கையை அவர் பிடிச்சிருக்கிறாரு. இது சாதாரண கை அல்ல, இது விசேஷித்த கை. அற்புதம் மற்ற அதிசயங்களை செய்கிற பராக்கிரமசாலியான கர்த்தர் கரம் பிடித்து இருக்கிற கை. நீங்கள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யவும் சொல்லவும் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இன்னொரு டீப் ட்ரூத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடலாமா? ஒரே ஒரு ட்ரூத். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், தெரிஞ்சதுல இருந்து தெரியாததை படிச்சுக்கிறது தான் வெளிப்பாடு. பார்க்கலாமா? 1 ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26. எல்லாரும் அப்படி கண்ணை மூடிட்டு சொல்ற வசனம். கரெக்ட் தானா? அதுல இருந்து இன்னைக்கு தெரியாத ஒன்றை நம்ம பார்க்க போறோம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். ஆழக்கடவர்கள் என்றார். அப்புறம் அடுத்தது 27 வாசிச்சலாம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அவருடைய சாயலாக, நமது சாயல் அப்படிங்கும் போது யாரெல்லாம் அங்க இருக்கிறா? ஒருத்தர் இருக்காங்களா? ஒருத்தருக்கு மேற்பட்டவர் இருக்காங்களா? நமதுன்னு இருக்காங்க. ஒருத்தருக்கு மேற்பட்டவங்க அங்க இருக்கிறாங்க. அப்ப யாரெல்லாம் அங்க இருந்தா? பிதா, வார்த்தையான குமாரன், ஆவியானவர் அங்க அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப 3 பேர் இருக்காங்க. அப்போ தேவன் இப்ப என்ன சொல்றாரு? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் அவர்களை உண்டாக்குவோமாக அப்படின்னாரு. சரி, இப்போ எந்த சாயல்ல நம்ம தேவனை பிரதிபலிக்கிறோம்? கேள்வி வருதுல்ல. இப்போ ஒரு அம்மா அப்பா கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். அப்ப இவங்க டிஎன்ஏல இருந்து பாதி, அவங்க டிஎன்ஏல இருந்து பாதி பிள்ளை அவங்கள மாதிரி பிறக்குது. கரெக்டா? அவன் சொல்லுவான், அது பேசுறத பாரு, என் பிள்ளை என்ன மாதிரி பேசுது, ஹலோ அப்படின்னு எப்படி ஸ்டைலா சொல்லுது பாரு என் பிள்ளை அப்படின்னு அப்பா சொல்லுவாரு. பையன் வந்து நல்லா மனப்பாடம் பண்ணி சொன்னா, ஏன் புத்தி பார்க்க வேணா உங்களை மாதிரி இருக்கலாம், பாருங்க எப்படி அழகா பேசுறான்னு, என்ன மாதிரி அப்படின்னு அம்மா பெருமைப்பட்டுக்குவாங்க. கரெக்டா? இப்ப தேவன் சொல்றாரு, என்ன மாதிரி என்ன மாதிரிங்கிறார். எப்படி? இது சரீரம், மாம்சம். எனக்கு ஆத்துமா சிந்தனை எல்லாம், ஆத்துமா இருக்குல்ல, என்னுடைய சிந்தனை விருப்பங்கள் என்னுடைய யோசனைகள் அதெல்லாம் என்னுடைய ஆத்துமாவில் இருக்கு. இது மாமிச சரீரம், என்னுடைய ஆத்துமா. அதுக்கு மேல என்ன இருக்குது? ஆவி மனுஷன். நீ சாகவே சாவாயின்னு சொன்னப்போ ஆதாமுக்கு சரீரம் செத்துச்சா? கிடையாது. அவனுடைய சிந்தனைகள் விருப்பம்லாம் செத்துச்சா? கிடையாது. ஆனா என்ன செத்தது? ஆவி மனிதன் இறந்து போனான்.
அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய ஆவி மனுஷனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா யாருடைய சாயலா நம்ம இருப்போம்? ஏன்னா அவர் ஆவியா இருக்கிறார். நாம் ஆவியிலும் உண்மையிலும் அவரை துதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவியான தேவன் நம்மளுடைய ஆவி மனுஷன்ல அவருடைய சாயலும் அவருடைய பாவனையும் நமக்கு உண்டு. புரிஞ்சுதா? இப்ப பார்க்கலாமா? நமக்கு ஒரு ஆவி மனுஷன் இருக்கானா? அப்போ ஆதாம் பாவம் செஞ்சப்ப ஆவி மனுஷன் செத்து போனா. அப்ப இரண்டாவது ஆதாமா இயேசு வந்தபோது அவர் சிலுவையில இறந்து மூன்றாம் நாள் உயிர் தெழுகும் போது அவரை விசுவாசித்து நாம் தண்ணீர்ல போய் மூழ்கி எழும்போது நம்மளுடைய ஆவி மனுஷன் உயிர் பெற்று எழுகிறான். அதனாலேயே நாம் கிறிஸ்து அவன் என்றும் கிறிஸ்து அவள் என்றும் அழைக்கப்படுகிறோம். ஏன்னா எனக்குள் ஆவி மனுஷன் உயிர் பெற்று கிறிஸ்து எனக்குள்ள வாசம் செய்ய வருகிறாரு. ஆவியானவரின் ஆலயமாய் நான் மாறுறேன் அப்படின்னா என் ஆவி மனுஷன் ஆவியானவரை கொண்ட ஆலயமாக மாறி இருக்கிறான். இயேசு எங்கேயோ பிதா அங்க, பிதா எங்கேயோ இயேசு அங்க. இப்ப இயேசுவை விசுவசிக்கிற எனக்குள்ள இயேசு வந்துட்டார்னா பிதா எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. நீங்க தனியா இருக்கீங்களா? தனியாவா இருக்கீங்க? ஐயா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய முப்பெரும் தேவர்கள் உங்களுக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிற தேவ புத்திரியாக, தேவ புத்திரனாக நீங்கள் இந்த பூமியில் வலம் வந்து கொண்டிருக்கிறீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கோடான கோடி வான தூதர் சேனைகளை கொண்ட பிதா உங்களுக்குள்ள வாசம் செய்கிறார்னா அந்த கோடான கோடி சேனை எங்க இருக்கு? அங்கேயே உட்கார்ந்துருக்கோம். பிதா உங்க இங்கே இருக்கிறாரு. அப்ப சேனை எங்க இருக்கும்? பிதாவை சுற்றி பாளையம் இறங்கி இருக்கிற சேனைகளின் கூட்டம். நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு முன்பாக அது செல்லுகிறது. அந்த சேனைகளின் கூட்டத்தை தாண்டி எந்த ஒரு சத்துருவும் உங்களை வந்து தொட முடியாது. ஏனால் அவரே உங்களுக்கு கேடகமாகவும் அவரே உங்களுக்கு இரட்சகராகவும் மகா பெரிய பலனுமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். சத்தியத்தை தெரிந்து கொள்ளும் போது எந்த அந்தகார சக்திக்கும் உங்கள் பக்கத்தில் வர வழி கிடையாது. நீங்கள் விலையேற பெற்றவர்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் சாயலை உங்களுடைய ஆவி மனுஷன் பெற்றிருக்கிறான். அசாதாரண காரியங்களை செய்ய அழைக்கப்பட்ட அசாதாரண தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள். நீங்க போனா அங்க அதிசயம் நடக்கும். நீங்க சொன்ன அந்த வார்த்தையில அதிசயம் உண்டாகும். ஏன்னா உங்களுடைய வார்த்தையில தேவ வார்த்தை வெளிப்படுகிறது. அவர் சொன்னாரு, வாயை திற, அதை நான் நிரப்புவேன். என்னுடைய சுய இச்சை அல்ல, நான் பரிசுத்த ஆவியில் நிறைந்து என்னுடைய வாயை திறந்து இது நடக்கும் என அவருடைய ஏவுதல்ல சொல்லும் ஒவ்வொன்றும் நடக்கும். ஏன்னா நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். உங்க வீட்டுக்குள்ள அசாதாரண தேவ பிள்ளை நடந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் விலையேற பெற்றவர்கள். அதிசயங்களை செய்யவென தேவன் உங்களை அனுப்பி இருக்கிறார். அற்புதங்களை செய்யவென தேவன் உங்களை அனுப்பி இருக்கிறார். உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய தெருவுக்கும் இந்த ஊருக்கும் இந்த இந்தியாவுக்கும் தேவை நீங்க. நீங்க சாதாரணமா இருந்துட்டு போறதுக்கு வரல. நீங்க வரலாறு படைக்கவென, கிறிஸ்துவுக்கென எழுந்து பிரகாசிக்கவென, நீங்கள் அதிசய அற்புதங்களை செய்யவென அழைக்கப்பட்டவர்கள். யாரோ ஒருவர் அல்ல, யாரோ
வேறொருவர் அல்ல, நீங்கள் உங்கள் கரத்தினாலேயே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். விசுவாசிகளால் நடக்கும் அதிசயங்கள் அடையாளங்கள் ஆவனன்னு சொல்லி இருக்குல்ல, அங்க போதகர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவனா சொன்னுச்சு. 40 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கிறவங்களால செய்யக்கூடிய அதிசய அடையாளம்னு சொன்னாங்களா? இயேசு என்கிற நாமத்தை விசுவாசிப்பவன் எவனோ, விசுவாசிக்கிறவனால அதிசயங்களை செய்ய முடியும் என் தேவன் சொல்லி இருக்கிறாரப்பா. அவர் சொன்னது மாறாததையா. அவர் சொன்னார், நான் போனா அங்க வியாதி ஓடும், நான் போனா கட்டுகள் உடையும், நான் போனா பொருளாதாரத்துல ஒரு செழிப்பு வரும், நான் போற இடத்துல ஆசீர்வாதம் உண்டு, வனாந்தரத்துல வழிகளும் அவாந்தர வழிகளும் ஆறுகளும் உண்டு. அது இன்றைக்கே தோன்றும், உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கே தோன்றும். அந்த புண்ணியங்களை எடுத்துக்கொண்டு நீங்க உங்களுடைய தெருக்கள்ல போங்க. இன்னைக்கு சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் இதை செய்ய எங்களுடைய நம்முடைய தேவன் போதுமானவர், அவரை பற்றிக்கொள். நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் அவரை பற்றிக்கொள், இயேசுங்கிற நாமத்தை பற்றிக்கொள். அந்த நாமம் உனக்கு வல்ல காரியங்களை செய்யும் என சொல்ல அழைக்கப்பட்டவர்கள். அதனாலதான் அவர் சொன்னார், உன்னுடைய நுகம் எளிது. இயேசுவை பற்றி கொண்டவர்களுடைய நுகம் எளிது. ஏன்னா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் சொல்லணும். நாம சொன்னா இயேசுங்கிற நாமத்தின் வல்லமை அதை செய்து முடிக்கும். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? தேவ சந்நிதியில இன்னைக்கு நாம வந்திருக்கிறோம்னா அது தேவனுடைய சித்தம். இந்த வார்த்தையை நீங்க கேட்டு அவருக்காக எழும்பி பிரகாசிக்கவென, அவருக்காக ராஜ்யத்தை முந்த தேடினவர்களால் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க அவருக்காக ஓடுவேன்னு சொல்லி இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை கொடுக்கலாமா? நான் ஒரு அரிசி வச்ச சாதம் வச்சாலும் ரசம் வச்சாலும் அது சாதாரணமானது அல்ல. அது வியாதிகளை போக்கக்கூடியது, வீடுகளில் சமாதானத்தை கொண்டு வரக்கூடியது. நான் எங்க போனாலும் யார்கிட்ட பேசினாலும் சமாதானத்தை சொல்லும் போது அங்கு சமாதானம் நடக்கும். ஒரு நண்பரோடு அவருக்காக வேதத்தில் இருந்து வார்த்தையை கொடுக்கும் போது நான் அவரை கட்டி எழுப்புறேன். நான் கடினமான உறவுகளையும் அன்பை காட்டுவேன். நான் அவர்களை விட்டு விடுவது இல்லை. ஏன்னா என்னுடைய தேவன் என்ன நம்பி அந்த உறவுகளை என்னோடு இணைத்து இருக்கிறார். என்னுடைய குடும்பத்திற்கு நானே அதிசயம், என்னுடைய ஊருக்கு நானே அதிசயம், என்னுடைய வீட்டிற்கு நானே அதிசயம், என்னுடைய தெருவுக்கு நானே அதிசயம். நான் தேவனை பற்றிக் கொள்வேன். என்னுடைய 1000 தலைமுறைக்கு அவர் நன்மை செய்ய போதுமானவராயிருக்கிறார். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் செய்கிற தேவன் உங்களுக்காகவென அவர் தேதி போட்டு நாள் போட்டு மணி நேரம் போட்டு ஏற்கனவே உங்கள் வேண்டுதலின் பதில்களை எழுதி வைத்திருக்கிறார். அது நிறைவேறும். இன்றே விசுவாசி மகிமையை காண்பாய். நீங்கள் சாட்சி சொல்லுவேன்பான்னு சொல்லுங்க. நீங்க எனக்காக செய்கிற அதிசயங்களை, அற்புதங்களை, புண்ணியங்களை நான் வெளியில எடுத்துக்கொண்டு போவேன். ஒவ்வொரு முறை நான் வாரி கொடுக்கும் போதும் எனக்கு இன்னும் அதிகமாய் அது ஊறப்போகிறது. இன்னும் அதிகமான அதிசயங்களை நான் காணப்போகிறேன். இன்னும் பெரியவைகளை நான் காண்பேன். இன்னும் அதிசயமானவைகளை காண்பேன். இன்னும் பராக்கிரமமாக என்னுடைய தேவன் எனக்காக செய்கிற வேலைகளை நான் பார்ப்பேன். உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அப்பா, இனிமே நாங்க நேரத்தை வேஸ்ட் பண்ண போறதில்லை. ஏன்னா நாங்க கொடுக்க இன்னும் எங்களுக்கு அதிகமாய் ஊற போகிறது. எந்த ஆத்துமாவை குறித்து எங்களுக்கு பாரம் வேண்டுமோ அப்பா, அந்த ஆத்துமாக்களை குறித்த பாரம் உம்மிடத்திலிருந்து நேரம் எங்களுக்கு வருவதாக நாங்க கேட்கிறோம்ப்பா. இன்னைக்கு இனிமேல் ஆத்துமாக்களை பார்த்து, அழுகிற ஆத்துமாக்களை பார்த்து நாங்க சும்மா இருக்க போகிறது இல்லை. ஒவ்வொருவரையும் சந்தித்து இயேசு என்கிற நாமத்தை அவர்கள் காது கேட்கும்படி அவர்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். நாங்க உங்களுக்காக ஓட போகிறோம். மற்றவை எல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதுல எங்க கண்ணை நாங்க வைக்க போறது இல்லப்பா. ஏன்னா நாங்க உங்க பிள்ளைங்க.
உங்க பிள்ளைங்களுக்கு என்ன தேவைன்னு ஒரு தாய் தகப்பன் பிள்ளை கேட்கறதுக்கு முன்னாடியே தாய் தகப்பன் இந்த ட்ரெஸ்ஸை போடு, இந்த சாப்பிடு, இந்த அங்கே ஸ்கூலுக்கு போ, இதை ஃபீஸை நான் முன்னாடியே கட்டிட்டேன்னு எப்படி எனக்கு பிள்ளைக்காக தாய் தகப்பன் முன்பே தயாரித்து வைத்திருக்கிறார்களோ அதை விட அதிகமா எனக்காக நீங்க தயார் செய்து வைத்திருக்கிறீங்க. அதன் நேரத்தில் எனக்கு அதை நீங்க கொடுக்குறீங்க. அதற்காக நன்றி 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 நன்றின்னு சொல்லுகிறார் ராஜா. கிறிஸ்துவை விலைக்கரையமாக கொடுத்து அப்பா அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால என்னை பெயர் சொல்லி அழைத்து தாயின் கருவில் உருவாகும் முன்னமே என்னை பார்த்து நீ வேண்டும் என என்னை அப்பா தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து உம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு எங்களை கூட்டிக் கொண்டு வந்தீரே. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ராஜா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, ஆனால் தாயின் கருவில் தரிசனத்தை நீர் வைத்தீர். உம்முடைய அன்பை பிரதிபலிக்கவென தரிசனம். நாங்க வைக்கப்பட்ட இடத்துல ஆத்துமாக்களை ரட்சிக்கவென ஒரு தரிசனம். தேசத்திற்காகவும் அவர்களின் தலைவர்களுக்காகவும் எங்களுடைய சபைக்காகவும் ஊழியர்களுக்காகவும் என ஜெபிக்க தரிசனம் எங்களுக்குள்ள வச்சீங்களே அப்பா. இன்னைக்கு அந்த தரிசனத்தை மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு காட்டும்படியாக, எங்களோடு பேசும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்க ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் இடத்துல ஒப்படைக்கிறோம்ப்பா. நீங்க கொடுத்த சரீரம், விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய இந்த சரீரம், நன்றி ராஜா. அதிலும் விலையேற பெற்ற ஆவி மனுஷனை அப்பா நான் ஞானஸ்தானம் பெற்று எழுந்த போது எனக்கு உயிரோடி எழுப்பி கொடுத்தீரே. கோடி கோடி ஸ்தோத்திரம் ராஜா, கோடி கோடி ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு நிமிடம் அந்நிய பாஷையில பேசலாமா? ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு சிலருக்கு வார்த்தைகளாகவும் சிலருக்கு தரிசனமாகவும் அவருடைய பாரத்தை உங்களுடைய இருதயத்துல இறக்க போறார். வாழ்ந்தாலும் அவருக்காக, இந்த மண்ணில கண் மூடினாலும் மீண்டும் அவரிடம் போய் சேருவதற்காக. எல்லாரும் யாருக்கெல்லாம் அந்நிய பாஷை பேசுகிற வரம் உண்டோ அவர்கள் எல்லாரும் அந்த பாஷையில பேசும்படி தயவா கேட்கிறேன். உங்களை அப்படியே அர்ப்பணிங்க. தேவன் இன்று உங்களுக்கு பெரிய காரியங்களை காட்டுவார். தீரமரேகதரா ஷஹாத்துருவாராக தரேபரே காதருவாரஹா தானாஷபரோஹாத்துராஷகேத்ரே வெஹே மனோதருவா ரீத்ரே வேக்ரே பாரஹ தாரஷோதருவாரக தேர்வே ரேகதரேவரே ரேத்ரே வேக்ரே த்ரே மஹாத்தரோஷரோ தரே வரே கரே ரகாத் பாரகரத்தரோஷருத்துருவீரகே ரீதீர வீருதாரஷதே ரோபருக்கதுருவாரகரா ரீப்ரே கிரேத்ரே வேக்ரே த்ரேவ்ரே கிரேத்ரே வேக்ரே த்ரேவ்ரோ கரோதனோஷரோத ரூபரேகரே கர रीतेरे वेरे दे रेशरा गुदरु शराकर वारगर रीबरा गारा दारा वारगारे वारक रत रुष दूर वरेकरातर वारगर रीबरे करे दरे शरोतर वारगदे रबराक दराश दुरुवरी रीबरे गरे दरे वरे गरे दरे वरे गरे दरो वरा गरा दराश रीबरा तराश रोकर दुरिविरी करी दुरवारगे रीबरे गारदरे वरे कदोर वारहा रीदराशरा करुद्रवरगे रीबरे करेतना मारग दूरवे रेगी दुरेशरे गेदि रिवीरगे रीबे रेगे देरे वारा गारा दरोशरो तुरवारगरा रीगेरा दार शोकर द्रीवरी गरी तरी वरी गरा बरे करे दारे शारे गारे वारा रीगार दोर वीरगी दुरेशरे करे रीगार दार मारगे दरेशरे गरी दुरे वरी करा तरुशगा परतार शोतुरवार करे रिवार द रोशरे मरे दने मरे कदे रुवार कातर शरा करवार करे री करे तरे शरू करवार हरा री तराशरो करूवरे करे யார் எனக்காய் போவார் என்று தேவன் கேட்கிறார். யார் எனக்காய் போவார்?
ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது. உங்கள் தெருவில், உங்கள் குடும்பத்துல, உங்கள் வேலை இடத்துல, நீங்க படிக்கிற இடத்துல, உங்க கண் பார்க்கிற ஒவ்வொரு ஆத்துமாவின் மேலும் அவருடைய பாரம் இருக்கிறது. முழு உள்ளத்தோடு நான் உம்மை தேடுவேன் ராஜா. நீர் சொல்லுகிற இடத்திற்கு, சொல்லுகிற நபருக்காக நான் ஜெபித்து அவர்களை போய் சந்திப்பேன். ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதித்து உம்மை பணிந்து கொள்வேன். உம்முடைய ராஜ்யத்தை முந்த முந்த தேடுவேன் ராஜா. சொல்லலாமா? நாள் முழுவதும் உம்முடைய வார்த்தைகள் உம்மை தேடவும், உம்முடைய அன்பை ருசிக்கவும். அப்பா, நாங்க கண் பார்க்கிற ஒவ்வொரு மனுஷிக்குள்ளும் அப்பா, நீங்கள் இரட்சகராக மீட்பராக வரும் அந்த ரட்சிப்புங்கிற கிஃப்டை அவங்க அடைகிற வரை அவங்களுக்காக ஜெபிக்கவும், அவர்களை சந்தித்து உம்முடைய ராஜ்யத்தை அவர்கள் வாழ்க்கையில கொண்டு வரவும். அப்பா, உம்முடைய தெய்வீக அன்பு எங்களுக்குள்ள ஊற்றப்பட்டு இருக்கிறது. அந்த அன்பு கொண்டு நாங்கள் எங்கள் உறவுகளை பார்க்கவும், எங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களை பார்க்கவும், எங்களுடைய அந்த ஆவியின் கண்கள் திறக்கப்படுவதாக நாங்க கேட்கிறோம் ராஜா. அப்பா, அந்த ஆவியின் கண் கொண்டு எங்களுடைய மாமிச கண் பார்க்கும் பொழுதெல்லாம் அப்பா, மனுஷங்களை பார்க்கும் போது அவங்களுடைய குணாதிசயங்களை நாங்க பார்க்க போறது இல்ல. அவங்களுக்காக சிலுவையில தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தின எங்களுடைய கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களுடைய நேரத்துல அல்ல, நீங்க அனுப்புகிற நேரத்துல நாங்க அவங்களுக்காக ஓட போகிறோம். புண்ணியங்களை அறிவிக்கவேன நாங்க எடுத்து எடுத்து சொல்ல சொல்ல நீங்க எங்களுக்கு அதிசய அற்புதங்களை செய்து கொண்டே இருக்க போறீங்க. அதற்காக நாங்க நன்றின்னு சொல்லுகிறோம் ராஜா. நாங்க பூர்வமான காரியங்களை விட்டு விடுகிறோம்ப்பா. எல்லா பழசையும் இன்னைக்கு இங்கே தூக்கி போடு எறிகிறோம் ராஜா. என்னுடைய உன்னுடைய பாரத்தை என்னிடம் கொடுத்து விடுன்னு சொன்னீங்களேப்பா. எல்லா பாரமான காரியங்களையும், எல்லா கசப்பான காரியங்களையும், எல்லா கண்ணீர்களையும், எல்லா கடந்த கால நிகழ்வுகளையும் உடைய பாதத்துல நாங்க அப்பா வைத்து விட்டு புதிய மனுஷியாக, மறுரூபமான மனுஷனாக நாங்க இங்கிருந்து கடந்து சொல்லுகிறோம் ராஜா. எங்களுக்குள் தேவ அன்பே காணப்படுகிறது என தைரியமாய் சொல்லத்தக்கதாக அப்ப அவங்க அன்பால இன்னும் ஒரு முறை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புங்க நாங்க கேட்கிறோம் ராஜா. மாறாத அன்பு, மாறாத கிருபை, ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தமாய் பார்க்கிற அன்பு, ஒவ்வொரு நாளும் எங்களை ராஜ ரீக ஆசாரிய பொசிஷன் கொடுத்து எங்களை பார்க்கிற அன்பு, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நன்மைக்காக, எங்களுடைய நலனுக்காக எங்களுடைய ஆசாரியர், பிரதான ஆசாரியர் இயேசு எங்களுக்காக பேசிக்கொண்டே இருக்கிறார். எங்களை நம்பி இருக்கிறீங்கப்பா. என் பிள்ளை, என் பையன், என் மகள்னு நீங்க பெருமையாய் பேசிக்கொள்ளும்படியாக, எங்களுடைய வாழ்க்கை உமக்கு மகிமை சேர்க்கும்படியாக உம்முடைய கரத்துல நாங்க சமர்ப்பிக்கிறோம்ப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவர் வாழ்விலும் தேவரீர் புதிய காரியங்களை செய்கிறதற்காக நன்றின்னு சொல்லுகிறோம்ப்பா. அது இன்றே தோன்றி இருக்கிறது, அதற்காக நன்றி. வழிகளை திறந்திருக்கிறீர், இதுவரை காணாத புதிய வழிகளை நீங்க திறந்திருக்கிறதற்காக நன்றி. அபரிமிதமான ஆறுகளாய் அவங்களுக்கு ரிசோர்சஸ் நீங்க கொடுக்கிறதற்காக நன்றி. குறைவில்லாத, நிறைவான, போதுமானதிலும் அதிகமாய் தேவரீர் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நீங்க கொடுக்கிறதுக்காக நன்றின்னு நாங்க சொல்லுகிறோம்ப்பா. விசுவாசிக்கிறோம், நாங்கள் மகிமையை காண்போம்னு அறிக்கையிடுகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் எங்கள் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.